அக்கௌண்டன்சி +2 அதுல இருக்க செகண்ட் சாப்டர் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அதுல இருக்க செகண்ட் ஃபார்மேட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்களா, அதை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். அந்த ஃபார்மேட்டும் நம்ம இல்லஸ்ட்ரேஷன் சம் ஒன்றும் எக்ஸசைஸ் சம் ஒன்றும் பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன ஆட் பண்ணணும் என்னென்ன சேர்க்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாக்கா நமக்கு ஈஸியா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர்னா உங்களுக்கு தெரியும், டெபிட் சைட்ல எக்ஸ்பெண்டிச்சர் வருது, இதுல கிரெடிட் சைட்ல இன்கம் வருது. இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ல பாத்தீங்கன்னா ரிசிப்ட்ஸ் டெபிட் சைட் போட்டிருப்போம், எக்ஸ்பென்சஸ் வந்து பேமெண்ட் வந்து கிரெடிட் சைட்ல போட்டிருப்போம். அந்த அக்கௌண்ட்டை கொடுத்துட்டு அதுல இருந்து நம்ம வந்து இப்ப என்ன தயாரிப்போம்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் தயாரிப்போம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா டெபிட் சைட்ல எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் சைட்ல இன்கம். ஓகேங்களா, இப்ப நம்ம ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ல இருக்கிற அந்த ஓப்பனிங் கேஷ், க்ளோசிங் கேஷ் பேங்க் அதை வந்து எடுத்துக்க கூடாது, அதை எக்ஸ்க்ளூடட் விட்டுணும். சரிங்களா, அடுத்தது அதே மாதிரி கேபிட்டல் ரிசிப்ட்ஸ், கேபிட்டல் பேமெண்ட்ஸ்லாம் வந்து இதுல எடுத்துக்க கூடாது. ஒன்லி ரெவின்யூ இன்கம் அதை மட்டும்தான் இதுல எடுத்துக்கணும். சரிங்களா, அப்புறம் எக்ஸ்பென்சஸ் அதே மாதிரி நான் கேஷ் ஐட்டம், பேட் டெப்ட்ஸ், டிப்ரிசியேஷன் இதெல்லாம் இதுல எடுத்துக்கலாம். லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட், ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசெட் இதெல்லாம் வந்து எடுத்துக்கணும். இதுல வந்து பிக்சட் அசெட்ஸ்லாம் வந்து சேல்ஸ் பண்றதுல எடுத்துக்க கூடாது. சரிங்களா, என்னென்ன எடுத்துக்கணும் என்னென்ன எடுத்துக்க கூடாது தெரிஞ்சுட்டா நம்ம ஈஸியா போட்டுக்கலாம். இப்போ ஃபார்மேட் பாத்துங்க, மேக்சிமம் ஃபார்மேட்ல இருக்கிறது தான் நமக்கு கேட்பாங்க, ஏதாவது 1-2 தான் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகலாம். சரிங்களா, மேக்சிமம் ஃபார்மேட்டை தரவா படிச்சிட்டிங்கன்னா இதுல இருக்கிறது தான் நமக்கு கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க, இதை வச்சு நம்ம போட வேண்டியதுதான். சரி ஸ்டூடெண்ட்ஸ், பசங்களா இன்னைக்கு பார்க்கலாமா? இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பாக்குறப்போ 2 salaries எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல டெபிட் சைடு, 2 charities நன்கொடைகள்ல வரும் இல்லையா, அறக்கொடை அது, 2 rent, 2 donation paid. இப்போ வந்து சேரிட்டிஸ் வந்து கொடுக்கறது, அதே மாதிரி ரெண்ட் வந்து பெய்டு, டொனேஷன் பெய்டு, ஸ்டேஷனரி ஏதாவது ஸ்டேஷனரி ஐட்டம் வாங்கியிருப்போம் அதுக்கு எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருப்போம். அப்புறம் வந்து லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ஸ் வந்து சேல்ஸ் பண்றதுனால ஏதாவது லாஸ் இருந்ததுன்னா அது டெபிட் சைடு. டு டிப்ரிசியேஷன் வந்து டெபிட் சைடு. இப்போ கிரெடிட் சைடு அதிகமா இருந்து டெபிட் சைடு கம்மியா இருந்தா, இன்கம் அதிகமா இருந்து எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியா இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு சர்ப்ளஸ், உபரி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அதான் எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்களா, அடுத்து கிரெடிட் சைட்ல இன்கம் பை சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்றது. அடுத்து பை டொனேஷன் ரிசீவ்டு, பை அட்மிஷன் ஃபீஸ் ரிசீவ்டு. அட்மிஷன் ஃபீயும் என்ட்ரன்ஸ் ஃபீ ரெண்டுமே போட்டுக்கலாம். இது ரெண்டுமே வந்து ரெவன்யூலயும் வரும், கேபிட்டல்லயும் வரும். இப்போ வந்து அடுத்து கிராண்ட் ரிசீவ், மானியங்கள் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அந்த மானியம் ரிசீவ் பண்றது கிராண்ட் ரிசீவ். By rent received, by interest received, by profit on sale of assets வந்து சேல்ஸ் பண்றப்ப ஏதாவது ப்ராஃபிட் கிடைச்சதுன்னா கிரெடிட் சைட்ல. அடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வந்து அதிகமா இருந்ததுன்னா டெபிட் சைட்ல அதிகமா இருந்து நமக்கு இன்கம் கம்மியா இருந்ததுன்னா பை டெபிசிட், அதாச்சும் பற்றாக்குறையா இருக்குன்னு அர்த்தம். எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம் விட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும். இதுல ஏதாவது ஒண்ணுதான் வரும், சர்ப்ளஸ் ஆர் டெபிசிட் ஏதாவது ஒண்ணுதான் வரும். இப்போ நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 6 பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஊட்டி ரீக்ரியேஷன் கிளப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இயர் அண்ட் டேட் கொடுத்துருக்காங்க 31st March 18. ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ், கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது நம்ம எடுத்துக்க கூடாது. ரெண்ட் ரிசீவ்ட் இன்கம் சைட்ல போட்டுரும். சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இது வராது, கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் வராது. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் கிரெடிட் சைட்ல போட்டுரும். அடுத்தது பை ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ். இப்போ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்னா வரும், ஆனா எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணா வராது. இப்போ இது வந்து நம்ம டெபிட் சைட்ல போட்டுக்கணும், இது ஒரு எக்ஸ்பென்சஸ். பை ஸ்டேஷனரி பெய்டு, ஸ்டேஷனரிக்காக எக்ஸ்பென்சஸ் பண்றோம், அதுவும் டெபிட் சைட்ல வரும். கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ்ட் இது வந்து வராது.
கேபிட்டல் பேமெண்ட்டும் வராது. பை சாலரிஸ் டெபிட் சைடில் போட்டு க்ளோசிங் கேஷ் பேலன்ஸும் வராது. இப்போ என்னென்ன வரும், எது எங்கெங்க போடணும் தெரிஞ்சுட்டா சம் போடுறது ஈஸி. இப்போ ஆன்சர் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங், in the books of Ooty Recreation Club income and expenditure account for the year ended 31st March 18 டேட் போட்டுறீங்க. டெபிட் கிரெடிட் போட்டுறீங்க. டெபிட் சைடு எக்ஸ்பெண்டிச்சர் அமௌண்ட் ருபீஸ் போட்டுறீங்க. இன்கம் ருபீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் டெபிட் சைடில் போடுறோம். to stationery paid debit side 7,000, to salaries 20,000. அடுத்து by rent received 10,000, by subscription received 54,000. இந்த ரெண்டு credit sideல போடும். இப்போ credit sides total பண்ணா 64,000 வருது. debit side பார்த்தீங்கன்னா 20, 30, 37. சரிங்களா? 37 வந்து நம்ம 64,000ல இருந்து மைனஸ் பண்ணா 27,000 வருது. சரிங்களா? அப்போ 27,000 வந்து சர்ப்ளஸ். இன்கம் தான் அதிகமா இருக்கு, எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 37,000 தான் இருக்கு. அப்போ நமக்கு சர்ப்ளஸ் அதிகமா இருக்கு. அப்போ எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர். இன்கம் வந்து எக்ஸஸா இருக்கு எக்ஸ்பெண்டிச்சர் விட. அவ்வளவுதாங்க. சர்ப்ளஸ் போடணுமா டிஃபிஷியட் போடணுமா, எந்த சைடு நமக்கு பேலன்ஸ் வருதோ அதை பொறுத்து நம்ம போட்டுக்கணும். இப்போ அதேதான் இதுல என்னென்ன போடணும் போடக்கூடாதுன்றத கீழே ஒரு 3 பாயிண்ட் இங்க கொடுத்துருக்கேன். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கேஷ் பேலன்சஸ், அந்த பேலன்சஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க் அக்கௌண்ட்ஸ் இன் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் மஸ்ட் பி எக்ஸ்க்ளூடட். அதை எடுத்துக்க கூடாது. கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் பேமெண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மஸ்ட் பி எக்ஸ்க்ளூடட். அதாவது கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் உள்ள வர முதலின வருமானமும் முதலின செலவும் நம்ம எடுத்துக்க கூடாது. Only revenue receipt pertaining to the current year should be taken credit side of income and expenditure account. Only revenue receipts na அடிக்கடிக்க நிகழக்கூடிய ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் மட்டும் நம்ம அது கரண்ட் இயர் குறியது மட்டும் நான் எடுத்துக்கணும், கிரெடிட் சைட்ல போடணும் அப்படின்றாங்க. இப்போ அடுத்து நம்ம எக்ஸசைஸ் சம் 6 பார்க்கலாம். இதுவும் வந்து தென்காசி திருவள்ளூர் மன்றம் அவங்களுடைய ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரிப்பேர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இயர் எண்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் சைடில் கேஷ் இன் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ் ப்ராட் ஹேண்ட். இதை நம்ம எடுத்துப்போமா? எடுத்துக்க கூடாது. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு கிரெடிட் சைடில் வரணும். இன்கம் அக்கௌண்ட்ல, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடில். சப்ஸ்கிரிப்ஷன் இதுவும் ரிசீவ்டுன்னு அர்த்தம். அப்போ இதுவும் கிரெடிட் சைடு. லிகேசிஸ் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் வராது. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கிரெடிட் சைட்ல போடணும். சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் வராது. ஆனா 16,000க்கு சேல்ஸ் பண்ணிருக்காங்க. புக் வேல்யூ வந்து 17,000. புக் வேல்யூ விட குறைவா இருக்கு. அப்ப 1,000 rupees வந்து லாஸ். அப்ப லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் மட்டும் நம்ம டெபிட் சைட்ல போட்டுக்கணும். பை சாலரிஸ் அதுவும் டெபிட் சைட்ல போடுறோம். பை ரெண்ட் டெபிட் சைட். பை டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைட். By printing and stationery expenses on debit side. By investment made வராது. Capital payment investment வாங்குறதுக்காக செலவு பண்றதோ அல்லது பர்ச்சேஸ் பண்றதோ வராது. By sports equipment purchase வராது. அடுத்து by balance carried on closing cash balance அதுவும் வராது. சரிங்களா? இப்போ என்னென்ன வரும் என்னென்ன வராதுன்னு தெரிஞ்சு இப்போ ஆன்சர் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் ஃபர்ஸ்ட் போடணும். இந்த புக்ஸ் ஆஃப் தென்காசி திருவள்ளூர் மன்றம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் 31st March 19 ஹெட்டிங் போட்டுட்டு எக்ஸ்பெண்டிச்சர் டெபிட் சைடு ருபீஸ், இன்கம் ருபீஸ். இப்போ டெபிட் கிரெடிட்டும் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர். புக் வேல்யூ 17,000, சேல்ஸ் பண்ணது 16,000. மைனஸ் பண்ணீங்கன்னா 1,000 வந்து லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர். அடுத்தது டு சாலரிஸ், டு ரெண்ட், டு டிராவலிங் எக்ஸ்பென்சஸ், டு பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி எக்ஸ்பென்சஸ்லாம் போட்டாச்சு. கிரெடிட் சைடில் பை இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, பை சப்ஸ்கிரிப்ஷன், பை என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இந்த போட்டுரும். இப்போ இந்த பக்கம் டோட்டல் பண்ணால் 67,000 வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 20, 24, 44, 46, 47, 47 ஒரு 6,000, 53,000. அப்போ இந்த சைடு தான் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ ரெண்டு பக்கமும்
67,000 போட்டுக்கணும். 67,000ல இருந்து 53,000 மைனஸ் பண்ணா 14,000 வந்து சர்ப்ளஸ் டெபிட் சைட்ல போட்டுரும். இன்கம் அதிகமா இருக்கு, அப்போ எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்களா? அதே மாதிரி நான் கேஷ் ஐட்டம் such as bad debts, depreciation, loss or gain on sale of assets etc. must be recorded in income and expenditure account. இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். நான் கேஷ் ஐட்டம் அதாவது பேட் டெப்ஸ், டிப்ரிசியேஷன், அப்புறம் லாஸ் ஆர் கெயின் ஆன் சேல் ஆஃப் அசெட்ஸ் இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது எனி இன்கம் ஆர் எக்ஸ்பென்ஸ் ரிலேட்டிங் டு ஸ்பெசிஃபிக் ஃபண்ட், குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஃபண்டுக்கு அப்படின்ட்டு எக்ஸ்பென்சஸோ இன்கமோ சொல்லியிருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்க கூடாது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல அப்படின்றாங்க. The balance figures surplus or deficit transferred to capital fund in the balance sheet. இந்த பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா, சர்ப்ளஸ் வந்து நம்ம எதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா கேபிட்டல் ஃபண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட்ல இருக்க கேபிட்டல் ஃபண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். சர்ப்ளஸ் இருந்தால் ஆட் பண்ணணும், டிஃபிசிட்டா இருந்தால் லெஸ் பண்ணணும். இப்போ ரெண்டுமே அங்கே தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றாங்க. நன்றி.